வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி. ரீசெண்டாக UiPath வந்து இந்த ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. இதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரினா என்ன, இதனால் என்ன அட்வான்டேஜ், நம்மளுக்கு எப்படி இது டெவலப்மெண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆல் த UI எலிமெண்ட்ஸ் ஆர் கேப்சர்ட் அண்ட் மேனேஜ்ட் இன் எ சென்ட்ரல் ரெபாசிட்ரி. இப்போ நார்மலாக நம்ம எப்படி டெவலப் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு UI எலிமெண்ட்டை கேப்சர் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகிற செலக்டர்ஸு அதே சேம் ஆக்டிவிட்டியிலே தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதில் தான் UiPath என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெபாசிட்ரியாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது காமன் ஸ்டோரேஜ். அந்த ரெபாசிட்ரியில் வந்து நீங்கள் வந்து எல்லா UI எலிமெண்ட்டும் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காமன் ரெபாசிட்ரியில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ உங்கள் செலக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் ரெபாசிட்ரியில் இருக்கும். அந்த ரெபாசிட்ரிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், செலக்டர் இஸ் ரிலேபிள் as the anchor is already generated which helps to identify a UI element if there is slight change in UI element. ஓகே, நீங்கள் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா, இட் ஜென்ரேட்ஸ் 4 different ways of identifying UI element. நீங்கள் ஒரு UI எலிமெண்ட் மேலே ஜஸ்ட்டு அது கேப்சர் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் செலக்டர் தான் வந்து ஜென்ரேட் ஆகும் நம்ம ஆக்டிவிட்டியில். இது ஒரு வே. இன்னொரு வே பார்த்தீங்கன்னா, இது வந்து பை டிஃபால்ட்டாக ஃபஸி செலக்டரும் வந்து அப்ளை பண்ணுது. அதாவது அக்யூரசி பேஸ் பண்ணி அந்த செலக்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வே. 50% மேட்ச் ஆனாலே உங்கள் செலக்டர் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இமேஜும் வந்து ஜென்ரேட் ஆகுது. இன்கேஸ் உங்களோட செலக்டர் வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த UI எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அப்போது இமேஜை பேஸ் பண்ணி ஸ்டில் வந்து அந்த UI எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும் UiPathனால. இமேஜும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் பேஸ், ஒரு UI எலிமெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொரு UI எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ஆங்கர். ஸோ இந்த 4 different வேஸில் வந்து அந்த UI எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு UiPath வந்து ட்ரை பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் செலக்டர் வந்து இன்னும் ரிலேபிளாக இருக்கும். அதாவது பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸப்ஷன் ஆஃப் கேனாட் ஃபைண்ட் UI எலிமெண்ட் வில் பி டிக்ரீஸ்டு டு சம் எக்ஸ்டென்ட் இந்த நீங்கள் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட், மூணாவது பாயிண்ட், கேன் கிரியேட் UI லைப்ரரி டு பி யூஸ்டு அக்ராஸ் ஆல் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி ஒன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லைப்ரரியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணாலும் மேனேஜ் பேக்கேஜஸில் போய்ட்டு ஜஸ்ட் அந்த லைப்ரரி வந்து ஒரு டிபெண்டன்சியாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்க UI எலிமெண்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். We can update the UI library across all the project to reflect the latest change in UI element. இன்கேஸ் செலக்டரில் வந்து எதனா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லைப்ரரியில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் UI எலிமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணால் அகெயின் மேனேஜ் பேக்கேஜில் போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணால் போதும், அந்த லேட்டஸ்ட்டு சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி வந்து பார்த்திங்கன்னா UiPath UI automation.activities இந்த பேக்கேஜில் தான் ஒர்க் ஆகும். வெர்ஷன் வந்து 2020.10 இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் அபவ். ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் தான். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து UiPath ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரின்னு இருக்கு, மேனேஜ் பேக்கேஜஸ் அண்ட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்கு பாருங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், இது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ரெண்டாவது மாடர்ன் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். மூணாவது ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெபாசிட்ரி அப்படின்ற ஒரு பேனில் வந்து உங்களுக்கு 2 செக்ஷன்ஸ் தெரியும், டிஸ்கிரிப்டர்ஸ், UI ஆக்டிவிட்டீஸ். டிஸ்கிரிப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 செக்ஷன் இருக்குது, ப்ராஜெக்ட் UI டிஸ்கிரிப்டர்ஸ், UI லைப்ரரிஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த 2 செக்ஷன் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் UI டிஸ்கிரிப்டர்ஸ் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு எப்போவுமே டாப் லெவல்லேருந்து தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கேப்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறேன்னா எந்த அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு இதை கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லெவல், நான் இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த லாகின் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் UI எலிமெண்ட்ஸ் லெவல், லாகின் ஸ்க்ரீனில் என்னென்ன UI எலிமெண்ட் இருக்கும், யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் பட்டன், இந்த 3 தான் இருக்கும்.
அப்போ அந்த யூஏ எலிமெண்ட்டை கேப்சர் பண்ணி நான் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இந்த ப்ராஜெக்ட் யூஐ டிஸ்கிரிப்டரில் தான் வந்து நீங்கள் எல்லாமே வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் யூஐ டிஸ்கிரிப்டரில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் எலிமெண்ட்ஸ் கிரியேட் அப்ளிகேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த கேப்சர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி ரெக்கார்டிங்கில் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணலாம், அப்ளிகேஷன் எல்லாமே. பட் நான் யூஸ்வலாக ரெக்கார்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இது நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் அப்ளிகேஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நேமை வந்து கொடுத்துடலாம். எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷனா இல்லை ஜோகோ சிஆர்எம்மா இல்லை வேறு எந்த சிஆர்எம் இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கள் அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு க்ரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் நேம் தான் கொடுத்துருக்கோம், இன்னும் நம்ம எந்த செலக்டர்ஸுமே இண்டிகேட் பண்ணலை. நெக்ஸ்ட் அகைன் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஸ்க்ரீன்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரியேட் ஸ்க்ரீன் வந்து கொடுங்க. க்ரியேட் ஸ்க்ரீன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன், என்ன ஸ்க்ரீன் நேமோ அந்த லாகின் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைப் இண்டிகேட் த ஸ்க்ரீன் இன் விச் அப்ளிகேஷன் டு கேப்சர் இஸ் டிஸ்கிரிப்டர் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இப்போ இண்டிகேட் ஸ்க்ரீனிங் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் ஸ்க்ரீனை வந்து ஹைலைட் பண்ணணும். நீங்கள் இங்கே நோட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இல்லை இண்டிகேட் ஸ்க்ரீன், ஏன்னா ஜஸ்ட் அப்ளிகேஷன் நேம் மட்டும் கொடுத்துட்டோம், ஓகே கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே இண்டிகேட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு க்ரியேட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாகின் ஸ்க்ரீன் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. லாகின் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்து லாகின் ஸ்க்ரீனை செலக்டர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ லாகின் ஸ்க்ரீனில் என்ன இருக்கும், யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், லாகின் பட்டன் இல்லை சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா லாகின் ஸ்க்ரீனை ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் எலிமெண்ட் கிளிக் பண்ணணும். க்ரியேட் எலிமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட்டோட நேம் என்ன, யூசர் நேம். ஸோ இங்கே எலிமெண்ட் நேம் நான் யூசர் நேம் கொடுத்துட்டேன். இது டைப்புன்றது என்னென்னா டிஃபால்ட்டாக எலிமெண்ட்டுன்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் டைப் இன்டூ கிளிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வரும் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த யூசர் நேம்ன்றது அந்த டைப் இன்டூ ஃபீல்டு தான் கொடுப்பீங்க. அப்போ இதை கிளிக் பண்ணி டைப் இன்டூன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக எலிமெண்ட்டுன்னு சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இண்டிகேட் எலிமெண்ட் கொடுத்துட்டு அந்த யூசர் நேமுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது எப்படி செலக்டர் ஜென்ரேட் ஆகுதுன்றது பாருங்கள். இந்த யூசர் நேமை தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஐடென்டிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செலக்டர் பை டிஃபால்ட் செலக்டர் ஜென்ரேட் ஆகும், ஃபஸி செலக்டர் ஜென்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆங்கரும் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆங்கர் வந்து இதில் தெரியல, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால. ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விண்டோஸ் செலக்டர் வந்து ஜென்ரேட் ஆகுது. எக்ஸ்பிளைன் பண்ணால் பை டிஃபால்ட் ஃபஸி செலக்டரும் இமேஜும் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு. பட் நீங்கள் எது வேணாலும் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆங்கர், இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டை வந்து ஆங்கராக வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து யூஐ பாத் வந்து இந்த ஒரு சிங்கிள் யூஐ எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றில் வந்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உங்களோட XAML, உங்கள் ஸ்க்ரீன் XAML main.xaml. இதிலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் யூஐ டிஸ்கிரிப்டர்ஸில் தான் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண எல்லா யூஐ எலிமெண்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகின் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இருக்கிற எல்லா யூஐ எலிமெண்ட்டும் கேப்சர் பண்ணிட்டீங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் பட்டன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். இன்னும் நம்ம யூஐ லைப்ரரிஸ்க்கு வரல, நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த யூஐ ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ண நீங்கள் XAML இந்த யூஐ எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஐ ஆக்டிவிட்டீஸில் தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் யூஐ டிஸ்கிரிப்டர்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு லாகின் ஸ்க்ரீனில் இருக்க யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுட்டேன். பட் ஸ்டில் நான் ஆக்சுவலாக லாகின் ஸ்க்ரீனை வந்து டெவலப்பே பண்ணலை. அந்த லாகின் ஸ்க்ரீனில் இருக்க யூஐ எலிமெண்ட்ஸை மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த லாகின் ஸ்க்ரீனை அப்படியே இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் பண்ணிடணும். ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடணும் இந்த சீக்வன்ஸ்குள்ளே. அப்படி ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூஐ பார்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லாகின் ஸ்க்ரீன் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும், யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர். ஸோ நீங்கள் வந்து ட்ராப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன். அதாவது அட்டாச் ப்ரௌசர்லாம் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுவீங்களே, அதே மாதிரியே யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் இந்த ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் மற்ற யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேம் வந்து டைப் இன்ட்டு பண்ணணும். ஸோ நான் யூசர் நேமை ட்ராக் பண்ணி இந்த சீக்வன்ஸ்குள்ளே ட்ராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இத்தனை காட்டுது. இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூஐ பார்த்தே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஓகேங்களா? நீங்கள் ட்ராப் பண்ணாலே இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கணும். யூசர் நேம் வந்து டைப் இன்ட்டு தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைப் இன்ட்டுவை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைப் திஸ் என்ன யூசர் நேமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட், செக்யூர் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபைனலாக இப்படி தான் நம்ம லாகின் ஸ்க்ரீன் இருக்கும். யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் பட்டன் இந்த 3 யூஐ எலிமெண்ட்டுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கேப்சர் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்கள் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டர்ஸில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம லாகின் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண எல்லா ஃபீல்ட்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்க்ரீனில் வேணாலும் யூஐ எலிமெண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம், அத்தனை ஸ்க்ரீனும் இங்கே டிஸ்பிளே ஆகும். யூஐ ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த ஜாமலில் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்து யூஐ ஆக்டிவிட்டீஸில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இன்னொரு டைட்டில் நம்ம பார்த்தோம் யூஐ லைப்ரரிஸ்ன்ட்டு. இது எப்போ வந்து கேப்சர் ஆகுன்றது பார்க்கலாம். நீங்கள் ப்ராஜெக்ட் யூஐ டிஸ்கிரிப்டில் வந்து ஹைலைட் பண்ணாலே இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராக்ட் அஸ் யூஐ லைப்ரரி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இந்த டிஸ்கிரிப்டர்ஸை வந்து நீங்கள் ஒரு லைப்ரரியாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லைப்ரரியில் வந்து அப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ராஜெக்டில் வந்து அது ஒரு டிபெண்டன்சியாக நீங்கள் மேனேஜ் பேக்கேஜஸில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ராக்ட் அஸ் யூஐ லைப்ரரி ப்ராஜெக்ட். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதுவே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் டாட் டிஸ்கிரிப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் க்ரியேட் கொடுத்த உடனே do you want to open project sales for application dot descriptors created successfully, do you want to open it now. ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எந்த ஜாமல் ஃபைல்ஸுமே இல்லை இதில். ஓகேங்களா? மெயின் டாட் ஜாமலே இல்லை. ஜஸ்ட் இது வந்து ஒரு லைப்ரரி. இதில் போய்ட்டு நீங்கள் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸை கேப்சர் பண்ணி அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஒரு பேக்கேஜாக. லைப்ரரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஐடென்டிஃபை பண்ண யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆர்கெஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை உங்கள் லோக்கல் பாத்லேயோ பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு ப்ராஜெக்டில் மேனேஜ் பேக்கேஜஸில் போயிட்டு நான் லோக்கலில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன், ஆர்கெஸ்ட்ரேட்டரில் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ என்னுடைய டெஸ்க்டாப்லேயே நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து யூஐ லைப்ரரின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் அதை வந்து எனக்கு ஒரு பேக்கேஜாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்த உடனே என்னுடைய ப்ராஜெக்டில் வந்து அது ஒரு டிபெண்டன்சியாக ஆட் ஆகிடும், சேல்ஸ்ஃபோர்ஸ் டாட் அப்ளிகேஷன் டாட் டிஸ்கிரிப்டர். அதுக்கப்புறம் இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா யூஐ லைப்ரரிஸில் இப்போ பாருங்கள் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்டர் சேல்ஸ்ஃபோர்ஸ் டாட் அப்ளிகேஷன் டாட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஜெக்ட் யூஐ டிஸ்கிரிப்டர்ஸில் இருந்த எல்லா யூஐ எலிமெண்ட்ஸும் இப்போ எனக்கு யூஐ லைப்ரரிஸில் இருக்குது. ஏன்னா இது ஒரு நான் லைப்ரரியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பேக்கேஜில் போயிட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது அதனுடைய அப்ளிகேஷனு, லாகின் ஸ்க்ரீன் ப்ளஸ் எல்லாமே. இப்போ எதனா செலக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டா கூட நீங்கள் அந்த லைப்ரரியில் போயிட்டு மாற்றிட்டு இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரியல் ப்ராஜெக்ட் வந்து டச் பண்ணாமல். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரியோட ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம இது ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.